இளவரசு, வடிவுக்கரசி, சமுத்திரக்கனி இன்னும் ஏகப்பட்ட பேர். ஆனால் எல்லாருமே அவங்களுடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரைட். பட் கதைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. பட் கதைன்னு ஒன்று இது ஒரு தவறான படம் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுத்தரலும். அதனால் படம் பார்த்தவங்க கூட படம் பார்த்துவாங்க. நல்லா கேட்டுக்காங்க. எங்கள் அப்பா 30 வருஷமாக ஒரு ஜவுளி கடையில் குமாஸ்தாவாக இருந்தார். அந்த வேலையிலேருந்து அவர் மாறாத்தினாலே கடைசி வரையிலும் எங்கள் குடும்பம் முன்னேறவே இல்லை, வறுமையில் தான் இருந்தோம். கேட்டால் நீதி, நேர்மை, நியாயம், எனக்கு வேறு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொன்னார். ரைட். ஸோ இந்த படத்துலேயும் ராஜ்கிரண் அதே மாதிரி தான் இருந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னுட்டு நீதி கட்சியிலேருந்து, பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து எல்லாரும் பாடுபட்டாங்க. காரணம் என்னென்னா, ஏகாலி பையன் ஏகாலியாகவே இருக்கிறது, அயன் பண்ணுற பையன் அயன் பண்ணுறதாகவே இருக்கிறது, துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கிற வேலையை பண்ணுறது, டாய்லெட் கழுவணும், இதுதான் குலக்கல்வி. இதிலேருந்து மீண்டு வரணும், படித்து பல்வேறு இடங்களுக்கு போகணும் அப்படின்றத தான் நீதி கட்சி செஞ்சு இன்றைக்கி திராவிட மாடல் அரசு நிறைய கிராமப்புற பிள்ளைகளை படிக்க வச்சு வெவ்வேறு தளங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கு. நான் முதல்ல அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அனுப்பிட்டுருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு ஊர் பெருமையை பேசிக்கிட்டு, தொழிலை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு பின்னோக்கி எடுக்கிற மாதிரியான ஃபீலிங்கை இந்த திரைப்படம் கொடுக்குது. இந்த திரைப்படம் பிஎன்சியில் ஓடும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த படம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை, தவறான ஒரு விஷயத்தை போதிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, நான் கடலூரில் இருந்தேன். ரைட். கடலூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். கடலூரில் என்னால் ஸ்டே பண்ண முடியல. சென்னையிலேருந்து இன்றைக்கி இங்கிலாந்து வந்துட்டேன், என்னால் சென்னையில் இருக்க முடியல. இதான் நிதர்சனம். ஆனால் இந்த படம் எப்படி சொல்லுதுன்னா, திரும்ப கிராமத்துக்கு போய் அங்கே ஒரு வாழ்க்கையை வாழறது தான் சிறப்பு அப்படின்னு இந்த படம் போதிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், 4 சேரை போட்டு நான்லாம் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது ஈத்து போட்டு மேலே படுத்து அப்படியே படுத்து ஃபோட்டோ எடுத்தவன் நான்லாம். ஆனால் இன்றைக்கி 4 சேர் முதுகு பாயிலே படுக்க முடியலங்க. அதான் உண்மை, அதான் நிதர்சனம். எழுதும்பொழுது ஓகே, ஆனால் ரியாலிட்டி ரொம்ப கஷ்டம்.